வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. போஸ்ட் ஆபீஸில் 5 லட்சம் ரூபாய்க்கு 7 லட்சமும் 10 லட்சம் ரூபாய்க்கு 14 லட்சமும் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய சூப்பர் ஹிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் வங்கியை விட அதிக வட்டி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் 100% பாதுகாப்பானது. மேலும் சில சலுகைகளை எல்லாம் இந்த திட்டத்தில் கொடுக்கறாங்க. அது என்ன திட்டம் மற்றும் அந்த திட்டத்தை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஓய்வுக்கு பிறகு வழக்கமான வருமான ஆதாரம் இல்லாத நேரத்தில் ஒருவர் இளவயது முதல் சேமித்து வைத்த தொகையே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். மூத்த குடிமக்கள் அனைவரும் தாங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அதில் போதுமான வருமானம் கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். இப்படி நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதுமையை பாதுகாப்பாக கழிக்க முடியும். இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசு பல பிரத்யேகமான சேமிப்பு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானத்துடன் கூடிய முதலீட்டு விருப்பத்தை நாடும் மூத்த குடிமக்களுக்கு தபால் நிலையத்தில் ஒரு சூப்பர் ஹிட் திட்டம் ஏற்றதாக இருக்கிறது. அந்த வகையில் மூத்த குடிமக்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முதியோருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் மூத்த குடிமக்கள் வங்கி எஃப்டியை விட அதிகமான வட்டியை பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களது பணமும் 100% பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் இருந்து 5 ஆண்டுகளில் வட்டி மூலம் மட்டும் 12,30,000 என்ற பெரிய தொகையை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு திட்டமாகும். இது 60 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்காக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு நிதி வைப்பு திட்டமாகவும் செயல்படுகிறது. இதில் முதலீட்டாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு மொத்த தொகையை டெபாசிட் செய்கிறாங்க. மேலும் அரசாங்கம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதற்கு உத்தரவாதமான வட்டியையும் கொடுக்கறாங்க. இதற்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு 8.2% என்ற சிறந்த வட்டி விகிதம் கிடைக்கிறது. இதில் குறைந்தபட்ச முதலீடாக நீங்க 1000 எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். இதுல அதிகபட்சமாக எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள்ல நீங்க செய்யக்கூடிய முதலீடுக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னா, இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக 5 ஆண்டுகளில் நீங்க 12,30,000 ரூபாயை தொகையை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் ஒரு மூத்த குடிமகன் அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதனுடைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2%. ஆண்டு வட்டி 30 லட்சத்துக்கு 8.2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,46,000 வருது. அதுல காலாண்டு வட்டியை 4 பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 61,500 ரூபாய். இந்த தொகையை 3 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள்ல மொத்த வட்டி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 12,30,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடையும் பொழுது உங்களுடைய முதலீடு, அதாவது 30 லட்சத்தையும் மொத்த வட்டி 12,30,000 சேர்த்தால் உங்களுக்கு 42,30,000 மொத்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் 5 லட்சம் முதலீடு செய்யலாம், சிலர் 10 லட்சம் முதலீடு செய்யலாம், சிலர் 15 லட்சம் முதலீடு செய்யலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி உங்களால் எவ்வளவு தொகையை சேமிக்க முடியுமோ அவ்வளவு தொகையை சேர்த்து அதற்கான பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்யலாம், அதற்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எவருமே இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். விஆர்எஸ் எடுக்கும் சிவில் துறை அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு துறையிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கும் சில நிபந்தனைகளோடு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வருமான வரி விலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வருமான வரி விலக்கு இருக்கு. இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறவர்களுக்கு 80C கீழே 1.5 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திலிருந்து பெறப்படும் வட்டி வரிக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
ஒரு நிதியாண்டில் வட்டித் தொகை 1 லட்சம் ரூபாயை தாண்டினால் டிடிஎஸ் கழிக்கப்படும். முதிர்ச்சி அடைந்த ஒரு வருடத்திற்குள் திட்டத்தை நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டிக்கப்பட்ட கணக்கிற்கு முதிர்வு தேதியில் பொருந்தும் வட்டி விகிதத்தில் தான் வட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.